இப்ப நம்ம காளிகாதியே உப்பரி வச்சு கிட்ட வர மாதிரி அதிர்ந்து கொஞ்சம் மட்டும் பூர்த்தி ஆகி போச்சு. அந்த அம்மா எப்போ நம்மளுக்கு சாகா வரும் நல்ல சாகா உடல் நல்ல காலம் இருக்கு. நல்ல காலம் இருக்கு. போறவே பார்த்தியா? இதுதான் மரகத நாடு. நம்ம வாங்க போற தேசம் மரகத நாடு. இந்த நாட்டுக்கு மற்றொரு பேர் இருக்கின்றது, இருவருஷம் என்று. இந்த நாட்டுக்கு 5 சுற்றிலும் 5 மலைகள் கொண்டது. இந்த நாட்டுக்கு உள்ள யாராகிலும் நுழைய முடியாது. ஒரே ஒரு ஆள் உள்ள வர முடியாது. உள்ள போன வெளியே வர முடியாது. எதற்கு தெரியுமா? நம்ம போக மாட்டோமோ? எப்படி என்றால் முன்னொரு காலத்திலே காலாசுரன் என்று சொல்லக்கூடிய காளையை வளர்த்து வந்தானா ஜராசந்தன். காளையை வளர்த்து வந்தான். காலாசுரனையே காளையாக வளர்த்து வந்தான் ஜராசந்தன். ஆமா, அந்த காளை யாராகிலும் உள்ளே வந்தால் அந்த நாட்டுக்கு உள்ளே வந்தால் இதுவே சென்று அந்நவரிடம் போர் புரிந்து வெற்றியோடு திரும்ப வருமா. அப்பேற்பட்ட காளையை வளர்த்து வந்தானா ஜராசந்தன். காளைக்கும் வயதாகிவிட்டது, இருக்கும் வயதும் வந்து விட்டது. அந்த காளை என்ன தெரிவித்ததா தெரியுமா? ஓ ஜராசந்த மன்னா, நான் இறந்த பிறகு என்னை எரிக்கவும் பிதைக்கவும் கூடாது என்று சொன்னதாம். இறந்த பிறகு என்ன தகனம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதாம். அதை கேட்டு ஜராசந்த மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்யும் என்று கேட்ட பிறகு அதற்கு அந்த காளை என்ன சொன்னதாம் தெரியுமா? ஓ ஜராசந்த மன்னா, நான் இறந்த பிறகு என் தோலை உரித்து ஒரு பெரிய பேரிகையாக செய்து அதை அகலகிரி மலை மேலே வைக்க சொன்னாதான் அந்த காளை. அப்பா, அந்த காளையுடைய தோலை உரிச்சா எவ்வளவு பெரிய தோல் வரும். அந்த தோலின் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரிகை ஒரு முறைச்சு ஒண்ணு ஏற்பாடு செய்து அதை அகலகிரி மேல வைக்கணுமா? ஆமா, கேட்டா அந்த அகலகிரி மலை மேலே வைத்து அந்த பேரிகையை அந்த காளை தன் வாளால் அடித்தால் ஒரு சப்தம் வரும். அந்த சப்தத்தை அறிந்து யாராகிலும் சுற்றத்தார் வந்தார் என்று ஜராசந்திர மன்னா நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சைகையை நாடு யார் வந்தாலும் அது தெரிவிச்சிடும். அந்த முறைச்சு கொட்டி பிறகு அந்த பேரிகை ஒரு சாதாரணமான மனிதனோ அல்லது ஆயுதமோ அல்லது ஏதோ ஒரு கரத்தால் உடைக்கவே முடியாது. வேறு எப்படி ஒழிக்க வேண்டும் தெரியுமா? மூச்சை நன்றாக இழுத்து பிடித்து வயிற்றாலை குத்தினால் அப்பொழுது அந்த பேரிகை ஒழிந்து விடும். ஆமா, பெருமக்களில் பேரிகை தன்னில் ஓங்கி வகித்தால் அந்த பேரிகையை மூச்சை நன்றாக இழுத்து பிடித்து வைத்தாரை குத்தி அந்த பேரிகையை உணர்த்தி வா. ஒருபடி ஒழித்து விட்டாயா?
வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அந்த இரு காவலர்களை ஒரே அடியாலை அன்னத்திலே மடித்து மடித்து வாருங்கள். அப்படியா? ஒரே அடியாலே போகட்டும். பீமயங்கால் பாத்தியா அந்த சராசந்திரன் பூஜைச்சாலையிலே இருக்கின்றான். சராதேவிக்கு பூஜை செய்கின்றான். நாம் பின்புறமாக சென்று என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். போகலாமா? செய்யும் போது புத்தி இல்லாமல் பின்புறமா வந்து ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறேன். அதற்குரிய அவன் முகத்தை பார்த்தாயா? கொடியாதீஸ்வரங்கள் யாரடா? கூறு கூறு உங்கள் பேரடா? வடிவுள்ள அரசருக்கு வருமா ராஜா பாரு. இவங்களை பாத்தீங்கன்னா ராஜாவும் சொல்ல முடியல, ஐயரும் சொல்ல முடியல. ஒரு வித்தியாசமாகறாங்க. ஆமா ஆமா. ஒருவேளை ரெண்டுத்துக்கு வந்திருப்பாங்களா? அதுவும் இல்லாமல் ஆமா யார் இவங்க பேர் என்னன்னு கேட்டோம். ஆமா அப்படி இருக்க அடியா சிஸ்டர்களே, நீங்கள் யார்? உன் பேர் சென்னியிடம் கூர். பணியில குளிர் வந்துச்சா? அந்த நாடு இருக்குது. யாருங்களா நீங்கள்? எங்க நாட்டி வந்திருக்கீங்க. நம்ம நாட்டுக்கு யார் வர வேண்டும்? பட்டை தரிக்கும் பிராமணர்கள் தான் வர வேண்டும். பட்டை போட்டவங்க தான் வரணும். ஆமா. நாம் போட்டு வந்துக்கிறாங்களே இந்த துஷ்டர்கள் யார்? ஆமா இவங்க துஷ்டர்கள். ஆமா இந்த நாம் போட்டு வந்துக்கிறாங்களே. நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? நல்லா இருக்குமா? டேய் சொல்லடா உன் பேர். என்ன சொன்னா என்ன
மன்னா அடே சொல்லடா சொல். தேசங்கள் தூர ஆமா பாஷைகள் வேற. பேரு. அப்படி பார்த்தால் ஆமா எங்கள் ஆச்சாரம் என்ன தெரியுமா? சொல். யார் ஆகிலும் வழங்கும் முன்னவே ஆ, நாங்களே ஆசீர்வாதம் செய்யது வழக்கம். நம்மளா கையெடுத்து கும்பிட்டாதான் நம்ம வணக்கம் ஆமா. சொல்லலாம். யாருமே கும்பிடலாம் கூட முதல்ல கும்பிட்டுருவாங்க. கூப்பிட்டுப்பாங்க. ஆ, எப்படின்னா ஓய்வு போது விட்டுரும். சரி. போகட்டும். இதற்காக வந்திருக்கின்றாய் என்றால் ஆமா வந்தது வராதமா சுகிபாபா மரண ஆசீர்வாதம் சொன்னீங்களே, இது யாரு உங்க குல என்ன சொல்லு. கிருஷ்ணனே சுகீபவ ஆசீர்வாதம் என்றுதான் நான் சொன்னேன். அப்படியா? எங்க அதுல மரண ஆசீர்வாதம் கேட்டியா? உனக்கு கேட்கும். மரகதம் அண்ணா எப்படி என்றால் ஆ, எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? ஆமா என் பெரிய மைத்துனனோ ஆ, பீமயங்கால் ஆ, பெரிய வீரசாலி. ஆ, ஆமா அந்த அவனிடம் ஆ, போர் புரிவதற்கு ஆமா சமபரம் படித்தவன் யாரா யார் என்று விசாரித்து பார்த்தால் ஆ. தாங்கள் பேர் தான் சொன்னார்கள். ஆ, அது அந்த ஆளுக்கு நிக்கிற சண்டை போடுற ஆள் நீ ஓடிதானா? ஆ, ஆ, ஆ. விசாரித்து பார்த்தால் தாங்கள் பேர் தான் சொன்னார்கள். அதற்கு எதற்கு வந்தாங்க? அதற்கு சொல்லணும் சொல்லணும். மரகதம் அண்ணா சொல். எப்படி என்றால் ஆ, என் மச்சானும் ஆ, நீங்களும் ஆ, தமாஷம் தமாஷம் ஆ, நீங்க இருவரும் ஆ. ஒரு சண்டைக்கு ஒரு சண்டை பண்ணா இருவரும் சமர் செய்ய வேண்டுமா? அதை முடித்து செய்வது யாரடா? உங்கள் பேரடா? அப்படி இருக்க இவங்க முகத்தை பார்த்தால் ஒரு ராஜை பார்வை என்று தெரிகிறது. ஆமா இவங்க சொல்வதோ பிராமண குலம். ஆமா இவங்க தோற்றத்தை பார்த்தா பார்த்தா வடிவம் உருவமும் அரசருக்கு உள்ள ராஜ்ய பார்வை போல் தெரிகிறது. தெரிகின்றது. இவங்க மேல சந்தேகம் வருது. ஆமா சரி, சந்தேகம் வருது. டேய், உன் கரை காட்டுடா. ஆ. வருவே என்று அப்படி அட இந்த கருத்துல கைவாடா இது வெள்ளப்ப கைவாடா கைவாடா இந்த கருத்துல விழா கூப்பிட்டவன் இந்த மரத்துல காப்பு விட்டவன் அங்க பார்த்தா ஆமா முதுகுல காய்ப்பு ஏற்பட்டிருக்காங்க. ஆமா அது யாருக்கு ஏற்படும்? உங்களை போல் அரசர்கள் யுத்தம் செய்வதற்கு அம்புரா தோனியை தோழிலே மாட்டி ஆமா அந்த அம்புரா தோனியில அம்பை எடுத்து ஆ, அந்த வில்லிலே ஆணை பூட்டி ஆமா எடுத்து எடுத்து யுத்தம் செய்யும் போது ஆமா கரத்திலே கால் கால் போரும். இவர்கள் மீது சற்று சந்தேகமா இருக்கிறது. நடக்கும். டேய் நீ ஒரு நடை நடடா. ஆஹோ அந்த வீர மரமல விட்டதை கண்டமோ வீர மரமல இவன் நடைய பார்த்தால் நம்ம இப்போ ராஜர்கள் ஆமா வேட்டையாட போகும்போது ஆமா துஷ்ட மிருக கண்டு பயந்தோட ஆமா காலிலே வீரகாண்டாமணி அணிவார்கள். ஆமா இவங்க பிராமணர்கள். இல்லை இவங்க காலி எப்படி வீரகாண்டாமணி? ஆமா அந்த காலிலே காய்ப்பு ஏற்பட காரணம் காரம் ஐயா கிட்டங்களே வருவே என்று வருவே என்று வாராய்
யாருடைய பெருமையை போய் சொல்ல வேண்டும் என்றார் இந்த விளம்பரத்தை நான் சிங்கபுரம் என்று சொல்லக்கூடிய மாவட்ட மகாஜனத்தை வாழ்ந்திருக்கூடிய ஐயா பெருங்கும்மி என்று சொல்லக்கூடிய மாவட்ட மகாஜனத்தை வாழ்ந்திருக்கூடிய கோவிந்தசாமி ரெட்டியார் இதோ ஆண்டவனா இடத்திருக்கும் தம்பி காணிப்பாக்க கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்துக்காக இந்த 51 பரிசு கொடுத்திருக்கின்றார். ஆனா கொடுத்த ரூபாய் பெருமை பெற்றுக்கொண்டு அண்ணா செய்ய கொடுத்த இந்த திட்டு பயிர்கிறான் பாரு ஐயா கண்ணன் இவன் எத்தனை வாடி ஓதப்பட்டான் 3018 முறை அதிகங்கப்பா கை கொண்டி ஒரு ஆண்டவனா 6-3-18 தரை புறம காட்டி பயந்து போன கண்ணேட்டி 6 முறை ஆமா 3 வருஷம் 18 முறை ஆமா ஐயோ என்ன அடி ஒண்ணு கொண்டு போன கண்ணேட்டி நீ திரும்பி வரலாமாடா அவர் புலிகிட்ட கிட்ட போனா பேசுறியா என்கிட்ட எல்லாம் வரக்கூடாது தூரம் வேறு மொதப்பட்டு மூடு கம்மி அடிப்பா அவர் புலிகிற 3 வருஷம் அவர் கிட்ட போனா நான் குளிக்கல நீதான் கிட்ட வராதண்ணா அவன் கிட்ட வந்தான் ஒரே மூக்குனாட்டம் அது விடு நான் மடித்து விடுவேன் அவனை ஆமா என் மருமக பிள்ளை கம்சனை வதத்த இந்த கம்னாடி அவனை சொம விடுவான் நானு கம்சனை கொண்டு ஆமா அந்த ஆளு எனக்கு 2 வாங்கி கொடுக்குறேன் சேர்த்து பேர் அதுக்குள்ள இன்னது 2 வாங்கி கொடுக்குறேன் எதற்குடா வந்திருக்கிறார் போட்டி செய்ய வந்திருக்கு மல்யுத்தமா மல்லிகாடிக்காவா மல்லிகாடிக்க கூட்டு போவாங்க சரி யாரு வராங்க யுத்தத்துக்கு உங்கள்கிட்ட சண்டை போட்டா ஊர்ல இருக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்க ஐயா 18 முறை சண்டை போட்டு 19 போட்டி நீ ஜெயிச்சாலும் உனக்கு அசிங்கம் ஒருவேளை 19வது முறை நீ சண்டை போட்டு அவர் ஜெயிச்சாலும் உனக்கு அசிங்கம் நீ வரியா அவன் யார் அவன் தான் என் மைத்திரன் பீமன் என்றார் பீமன் மூணு வருஷம் 1000 வண்டி 18 தரும் காட்சி ஓடினாய் ஆடாச்சே வெட்கம் இல்லாமல் நீ வந்தாய் உனக்கு எது விடா உயரும் ஆகாது என்னவில்லை எட்டனில்லும் சொற்பலமும் மற்பலமும் அனைத்துமே தெரிந்தது இவனிடம் சென்று போர் புரிந்து அவனை மடித்து வா அப்படியே ஆகட்டும் மாமா அடே தீபச்சனா
ஏய் ஏண்டா அடே ஜெராசந்தா ஏய் இவன் அட மாட தாக்குதே மாட தாக்குதே எனக்கு எதிரான சிங்கம் அதான் தம்பி 3 மாசம் சம்பளம் டேய் 3 மாசம் சம்பளம் கொடுக்காம செத்துறாடா இதுல எங்கடா போய் வெச்சுக்கணும் மைத்துனா சத்யா சாமாத்தியா மைத்துனா அர்ஜுனா மாமா அண்ணன் பீமசேனனை ஆமா ஓ மகாராஜா நான் ஓ மாமா 18 முறை போர் புரிஞ்சு ஓடி ஓடி போனா ஒரே சுத்தி நாள் வந்து போய் மாமா சொல்ல உயர்த்தேன் ஏய் அட அம்மா நடுவுல காஜாதி என்ன பண்ணு காஜாதி என்ன பண்ணு ஜெயம் இந்த மின்னல் இந்த நரசிங்கபுரம் சொல்லக்கூடிய மாபெரும் வளர்த்திய வாசம் ஒரு பிடியே இந்த முனியம்மா என்று சொல்லக்கூடிய தாயா சுப்பிரமணி நாடகம் நடிகர் ஒரு ஆளுக்கும் சோம்பா இல்ல போல ஒரு நாடகம் இருக்கிறாங்க ஆமா அண்ணா அந்த நாடகத்தை எனக்கு ஐயா ஏகாம்பர ஐயாவுக்கு முன்னோடி முன்னாள் நடிகர் ஐயா சுப்பிரமணிய ஐயா அன்னார் குடும்பத்தார் அன்னார் துணைவியார் முனியம்மா தாயார் அந்த குடும்பத்தை அத்திருவை சேர்த்து நாடகத்தை வாசி 11 கொடுத்திருக்கின்றார் அந்த அம்மையார் நீண்ட ஆயுள் எடுக்க வேண்டும் என்று வாசி கிருஷ்ணா சொல்றேன் சத்யா மைத்துனா பட்டு அர்ஜுனா மாமா பாத்தியா அண்ணனை அண்ணன் பீமசேனனை அந்த ஜராசந்தனை மடித்து ஆகாய மார்க்கமாக தூசித்து எறிந்து விட்டான் நான் என்ன செய்தேன் தெரியுமா என் மாயையாலை ஒரு தாமரை இலை மேலே விளம்பதி செய்திருக்கிறேன் நீ சென்று ஒரு துருவை எடுத்து இரண்டா கிழித்து ஜெயம் ஜெயம் என்ன மின்னல் நரசிங்கபுரம் சொல்லக்கூடிய மாபெரும் மகாதேவ இன்னும் இன்னும் இந்த மின்னல் நரசிங்கபுரம் சொல்லக்கூடிய மாபெரும் மகாதேவத்தை வாழ்ந்திருக்கூடிய யாதவ குலத்தை சேர்ந்த யாதவ குல சிகாமணியா தேவக்கூடிய அம்மையார் இன்னும் கொல்லாபுரி என்று சொல்லக்கூடிய தாயார் இதோ ஆண்டவா விடத்திற்கு தம்பி அரவிந்துக்காக இந்த 10 ரூபா கொடுத்திருக்கின்றார் கொடுத்து 10 ரூபாய் நோட்டு ஆட்டுக்காரங்க சேலாத்து சொல்ல உங்களுக்கு சொல்லி சேலாது 4 இந்த மின்னல் நரசிங்கபுரம் சொல்லக்கூடிய மாபெரும் ராஜாத்தை வாழ்ந்திருக்கூடிய இன்னும் அசோகமா என்று சொல்லக்கூடிய தாயார் நல்ல நேரத்திலே நம்முடைய நாடக மன்றத்தை வாழ்த்தி 10 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் கிருஷ்ணாவை கற்பனை செய்யும் நீ சென்று ஒரு துரும்பை எடுத்து பிடித்து ஒரு தலமை எடுத்து அந்த சைகை காட்டினால் அண்ணன் பீமசேனன் எழுந்து அந்த சைகையை பார்த்து யுத்தம் செய்வான். அண்ணா பீமசேனா, நீ செய்த யுத்தத்தை நான் மெச்சிக்கொண்டேன். என்னடா
யாகத்துக்கு பால் வேண்டும். அதற்காக அந்த புருஷ மிருகத்தை கொண்டு வா. அர்ஜுனா, நீ காசி மாநகரம் சென்று சுனம மன்னனை வென்று வேணும் பொன் பொருளாக தர வேண்டும். அந்த மூர்த்தி தருமநந்தனா, நீ சென்று அவனி 56 தேச அரசர்களுக்கும் ராஜசுயோக வேள்விக்கு லிகிதம் அனுப்பிவிடு. அப்படியே ஆகட்டும் மண்டவா. ஆனால் எப்படி என்றால் ஆண்டவா, அனைத்து நாட்டு அரசர்களுக்கு எழுதணும். குறிப்பாக யாராவது எழுதணுமா? முன்னாடி யாருன்னா வர சொல்லுங்க. சிசுபாலனுக்கு லிகிதம் அனுப்பிவிடு. 3 நாள் முன்னதாக சிசுபாலன் வர சொல்லணும். வர சொல்லணும். அவ்வளவுதானே.